ஏன் சில்வியா பிளாத்து இந்த மைக்ரோவேவ் அவனில் தலையை கொடுத்து தன்னோட உயிரை மாச்சிக்கிறாங்கன்னு இன்னி வரைக்கும் பெரும்பாலும் நம்ம சமூகம் வந்து பேசலை. இன்னைக்கு வந்து அது எழுத்தாளர்களில் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அதில் வைக்கலை தலையை, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாலையும் ஒரு மைக்ரோவேவ் பின்னாடி தொடர்ந்துட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். சில்வியா பிளாத்துகள் மாறல, பெயர்கள் மாறுது. அம்பையனுடைய எந்த எழுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்தியது உங்கள் வாழ்க்கையில்? அம்மா ஒரு கொலை செய்தாள். அந்த கதையை வந்து நான் ஒரு நள்ளிரவு வாசித்தேன். அந்த நள்ளிரவு இன்னும் என் மனசில் அடர்த்தியாக இருக்குது. வாசிச்சுட்டு, ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப கட்டுப்பாடான ஒரு அம்மா எனக்கு. வந்து இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் எழுதணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா வேறையா இருக்கா, அம்பை. நான் எப்போவும் சொல்லுவேன், நீ எனக்கு ஒரு வர்ச்சுவல் மதர் அம்சு. அந்த காலகட்டங்களில் நம்ம கூட அந்த அம்மா இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய இருப்பு வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும், அணைப்பு இருக்கும், அந்த ஸ்பரிசம் இருக்கும். இன்றைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் அம்சு வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க. அது ரொம்ப முக்கியமான, அதில் நிறைய பேச்சு இருக்கும், அந்த ஒரு அணைப்பில் வந்து இருக்கும். ஸோ அம்பையோட, அதுவும் உடல் அரசியல் பற்றி அம்பையோடது ரொம்ப நுட்பமாக இதுவரைக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த தமிழ் சிறுகதை உலகத்தில் பெண்கள் குறித்த பார்வையை மாற்றினது அம்பை தான். அதில் அவங்களோட வீச்சு வந்து ஆண்டாண்டு காலம் இருக்கும்.